ஹாய் விவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கிலீஷ் வந்து டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம், அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூ டென்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பார்ட் நம்ம போட்டிருப்போம். ஸோ யாராவது பார்க்கணும் இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற 4 டென்ஸையும் நம்ம ஒன்றா பார்க்க போறோம். ஓகேங்களா, கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ அதான் கம்பேரிசன் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம் சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 4 டென்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 4ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நமக்கு என்ன அப்படின்னா ஐ அப்படின்னா என்னது, நான்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், நான்கள்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், யூ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அடுத்து ஹி சி இட் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அவன் அவள் அது. ஓகேங்களா, அடுத்து அவர்கள் அப்படின்னா தே, அது ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம எப்படி வந்து இந்த டென்ஸை எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் கம்பேரிசன் பண்றதுக்கு, நம்ம ஒரே ஒரு வெர்பை மட்டும் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, டிஃபரெண்ட் வெர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கம்பேரிசன் நமக்கு தெளிவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரே ஒரு வெர்பை மட்டும் எடுத்துக்கோம். ஒரே ஒரு வெர்புனா என்னது, நமக்கு சிம்பிளா எல்லாரும் யூஸ் பண்றது, வழக்கமா யூஸ் பண்ற டென்ஸ் வெர்பு என்னது, கோ, வென்ட், கான். ஓகேங்களா, அந்த கோவை நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா, போறேன். ஸோ நான் டெல்லிக்கு செல்கிறேன், நான் டெல்லிக்கு செல்கிறேன். இது என்னது, சாதாரண சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இது எப்படி எழுதுறது இப்போ நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா, ஸோ நான்கிறது என்னது நமக்கு ஐ. ஓகேங்களா, அப்போ ஐ போட்டுக்கணும். ஓகே, செல்கிறேன்ங்கிறது நமக்கு வெர்பு ஆக்ஷன். அப்ப என்ன பண்ணணும், ஐ கோ எங்க, டெல்லிக்கு. ஐ கோ டு டெல்லி, அவ்வளவுதான். ஐ கோ டு. இக்கு நம்ம என்ன பண்ணணும், டூ போட்டுக்கணும். இந்த டெல்லி தூக்கி நம்ம பின்னாடி போடணும். ஐ கோ டு டெல்லி. ஐ கோ டு டெல்லினா நான் டெல்லிக்கு செல்கிறேன். இது சாதாரண பிரசன்ட் டென்ஸ். ஓகே, அதான் பிடினு போடுறேன். பிரசன்ட் டென்ஸ்னா பிரசன்ட் டென்ஸ். ஸோ அடுத்து நான் டெல்லிக்கு சென்றிருக்கின்றேன். இது நமக்கு ஆல்ரெடி நான் வந்து போயிருக்கேன். ஓகேங்களா, 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இப்போ நான் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன் அப்படின்னு. அது நமக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது இந்த ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும், அதை பத்தி இப்போ பேசுவோம் நம்ம. அதான் என்னது, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ நான்கிறது என்னது, ஐ. ஓகே, இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம வெர்பு கூட நம்ம சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன சொல்லுவோம், ஹேவ், ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த ஐ வந்தா பக்கத்துல நம்ம ஹேவ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அப்ப ஐ ஹேவ், இதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஐ ஹேவ். ஓகேங்களா, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மா போடணும். அப்போ பிரசன்ட் டென்ஸ்ங்கிறது கோ, பாஸ்ட் டென்ஸ்ங்கிறது வென்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ங்கிறது கான். கோ, வென்ட், கான். ஓகேங்களா, அப்ப ஐ ஹேவ் கான். ஐ ஹேவ் கான் டு, எங்க, நான் போயிருக்கேன். ஐ ஹேவ் கான்னா நான் போயிருக்கேன்னு அர்த்தம். எங்க போயிருக்கேன், டெல்லிக்கு போயிருக்கேன். அப்ப என்ன சொல்லணும், ஐ ஹேவ் கான் டு டெல்லி. ஐ ஹேவ் கான் டு டெல்லி, நான் டெல்லிக்கு போயிருக்கிறேன். அவ்வளவுதான். இதான் நமக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி எழுதுது நம்ம அப்படின்னா, நான்கிறது ஐ. ஓகேங்களா, எப்பவுமே ஐ போட்டுக்கணும். டெல்லிக்கு, ஓகேங்களா, அது பின்னாடி வந்துடும். சென்று கொண்டிருக்கிறது நமக்கு வெர்பு. ஓகே, சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த மாதிரி கொண்டிருக்கின்றேன் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். அப்ப ஐ பார்த்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு ஒரு ஆக்ஷன் ஆரம்பிச்சிருக்கும், பட் என்ன பண்ணது, முடிஞ்சிருக்காது. ஓகே, அது இடையில இருக்கும். அதான் நமக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ ஐ பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கண்டினியூஸ் டென்ஸ் இருந்துச்சுன்னா ஐக்கு பார்த்து ஆம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஐ ஆம். வெறுப்பு என்னது, நமக்கு இங்க போய்கிட்டு இருக்கேன். அப்ப என்னது, சென்று கொண்டிருக்கிறேன். ஸோ ஐ ஆம் கோயிங். ஸோ ஐ எம் கோயிங், எங்க, நான் போயிட்டு இருக்கேன். அதை முடிஞ்சு போச்சு. ஐ எம் கோயிங்னா நான் போய் கொண்டிருக்கிறேன். எங்க, டெல்லிக்கு. அதுக்கு என்ன பண்ணுவோம், பின்னாடி பண்ணுவோம். இக்குன்னு இருக்கீங்களா, அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், டூ யூஸ் பண்றோம். ஸோ ஐ எம் கோயிங் டு, எங்க, டெல்லி. நான் டெல்லி போயிட்டு இருக்கேன். இடையில யாராவது போபால்ல இருந்து யாராவது ஃபோன் பண்றாங்க. போபால்ல இருக்கும்போது யாராவது ஃபோன், நான் எங்கடா இருக்கேன்னா நான் டெல்லிக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அதான் நமக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, அடுத்தது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது என்னது அப்படின்னா, அந்த செயல் வந்து எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு, அந்த செயல் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வந்துகிட்டே இருக்கிறேன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி என்ன அர்த்தம், அந்த டென்ஸ் வந்து இறந்த காலத்திலேயே ஆரம்பிச்சிருக்கும், இப்பயும் நடக்கும், பின்னாடியும் நடக்கும். ஓகேங்களா, அதான் நம்ம சொல்றோம். ஸோ நான் 4 நாட்களாக, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டைம் உள்ள கொண்டு வந்துருவோம். 4 நாட்களாக போறேன், ஒரு வாரமா போறேன், ஒரு வருஷமா போறேன், 2 வருஷமா போறேன், நேத்துல இருந்து போறேன், 2008ல இருந்து போறேன். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டைம் உள்ள ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவோம்.
சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம்னா அடுத்து கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். அதான் நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வருது? ஐங்கிறது நான்கிறது ஐ. ஓகேங்களா? ஐ போட்டோம். ஐக்கு பார்த்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்ப என்ன நம்ம யூஸ் பண்ணோம்? ஹேவ் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஐ ஹேவ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, அப்ப என்ன சொல்லணும்? போய்கிட்டே இருக்கிறேன், 4 நாட்களா போறேன். அப்ப என்ன சொல்லணுமா? ஐ ஹேவ் பீன். இந்த மாதிரி பீன்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம். ஐ ஹேவ் பீன் எங்க போய்கிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் பீன் கோயிங் எங்க? ஐ ஹேவ் பீன் கோயிங் டு டெல்லி. ஓகே, எவ்வளவு நாளா? 4 நாட்களாக. அப்ப என்ன பின்னாடி தூக்கி போடணும். அதை வந்து ஐ ஹேவ் பீன் கோயிங் டு டெல்லி ஃபார் 4 days. ஃபார் 4 days. ஓகேங்களா? அதாவது என்னன்னா இந்த இடத்துல நமக்கு பர்ஃபெக்டா இப்ப 2000 இப்ப ஒரு தேதி சொல்லிடுறோம். இன்னைக்கு வந்து 24 வச்சுங்களேன். நான் 20ஆம் தேதி இருந்து போயிட்டு இருக்கேன். நம்ம என்ன சின்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சின்ஸ் 20th December 2024 அந்த மாதிரி பர்ஃபெக்டா டைமை சொல்லிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? சின்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இயர் வந்து நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டோட்டல் பீரியட் 4 நாளா 1 வாரமா அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐ ஹாவ் பீன் கோயிங் டு டெல்லி ஃபார் 4 days. இது என்ன நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஐ கோ டு டெல்லினா நான் டெல்லிக்கு செல்கிறேன். சென்றிருக்கிறேன், ஐ ஹேவ் கான் டு டெல்லி. சென்று கொண்டிருந்தேன், ஐ எம் கோயிங் டு டெல்லி. நான் 4 நாட்களாக சென்று ஐ ஹேவ் பீன் கோயிங் டு டெல்லி ஃபார் 4 days. இதான் நமக்கு கம்பேரிசன். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இது நான்கிறது சிங்குலர், வீணானது நாங்கள். ஓகேங்களா? நாங்கள் போட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, அப்படியே வந்து ஸ்டே டியூன். ஓகே, ஸோ இது நாங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் டெல்லிக்கு இதனது செல்கிறோம் வந்துடும். ஓகேங்களா? அப்ப செல்கிறோம் அழைச்சிருங்க. செல்கிறோம். ஓகேங்களா? நாங்கள் டெல்லிக்கு செல்கிறோம். இதே எப்படி நம்ம இந்த ஐயை தூக்கி நம்ம என்ன பண்ணணும்? வி போட்டணும். ஓகேங்களா? வி கோ டு. அவ்வளவுதான். வி கோ டு டெல்லி. நாங்கள் டெல்லிக்கு போகிறோம். நாங்கள் டெல்லிக்கு செல்கிறோம் வந்துடும். ஓகேங்களா? பிரசன்ட் டென்ஸ் தான். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்ப வி கோ டு டெல்லி. நாங்கள்ங்கிறத வச்சு வியா மாறிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நாங்கள். இங்க நாங்கள் போடுங்க. நாங்கள் நாங்கள் டெல்லிக்கு சென்றிருக்கின்றோம் வந்துருங்க. ஸோ இது எப்படி எழுதுறவங்க? நாங்கள்ங்கிறதுக்கு வி போட்டுக்கணும். வி பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஐ வி தே இதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேவ் யூஸ் பண்ணணும். ஐ வி தேக்கெல்லாம் நம்ம பக்கத்தில் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வி ஹேவ் கான் டு டெல்லி அப்படின்னா நாங்கள் டெல்லிக்கு சென்றிருக்கின்றோம் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ வி ஹேவ் கான் டு டெல்லி. நாங்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறோம், போயிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, நான்கு இருந்து இப்ப நாங்கள்னு போடணும். நாங்கள் நாங்கள் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம்னு வரும் இங்க வந்து. ஓகேங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான் வரும், சென்று கொண்டிருக்கின்றோம். ஓகேங்களா? இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி இருந்தது? ஐக்கு நாங்கள் என்னது? வி. ஓகேங்களா? சோ வி வந்து பக்கத்துல என்ன வரும்? கண்டினியூஸ் டென்ஸ் வந்தா விக்கு பக்கத்துல ஆர் வரும். ஓகேங்களா? அதான் நமக்கு பி ஃபார்ம் வெர்ப் நம்ம பார்த்திருப்போம். சோ ஐ பக்கத்துல என்ன பண்ணும்? ஆர் யூஸ் பண்ணிக்கணும். we are going to டெல்லி. நாங்கள் டெல்லிக்கு போய் கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதான். இதே நமக்கு இருக்கு பிரசன்ட் கண்டினியூஸ். ஆல்ரெடி நம்ம தனித்தனியா பார்த்துட்டோம். இங்க ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நீங்க நாங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் 4 நாட்கள் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம்னு போடணும். ஓகேங்களா? சென்றிருக்கின்றோம். ஓகே, நாங்கள் 4 நாட்களாக டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இது எப்படி வருது? நாங்கள்ங்கிறது வி. அப்ப என்ன பண்ணணும்? ஐயை தூக்கிட்டு வி போட்டுக்கணும். we have been going to Delhi for 4 days. அவ்வளவுதான். ஓகேங்களா? நாங்கள் 4 நாட்களாக டெல்லிக்கு சென்று. மற்ற எதுவுமே மாறாது. ஓகேங்களா? ஸோ வி வந்தாலும் ஐ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ we have been going to Delhi for 4 days. இதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல். அப்ப நாங்கள் டெல்லிக்கு செல்கிறோம்,
நாங்கள் டெல்லிக்கு சென்றிருக்கின்றோம், நாங்கள் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். இது பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு சென்றிருக்கின்றோம், இது சென்று கொண்டிருக்கின்றோம் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது நாங்கள் 4 நாட்களாக டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அப்ப we have been going, இங்க we are going, இங்க we have gone, இங்க we go to Delhi. ஓகேங்களா? இதான் நமக்கு ப்ளூரல், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல. அடுத்து செகண்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா யூ போட்டு எழுதலாம். அது தேவையில்லை நமக்கு, ஏன்னா நீ டெல்லிக்கு அவனே போயிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம டெல்லிக்கு போற அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப என்ன, அடுத்து நம்ம தேர்ட் பர்சன் போய்க்கலாம். தேர்ட் பர்சன் வந்து ஹீ சி இட், அவன் அவள் அது. அது வந்து நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹீ, அவன் போகிறான். இப்ப என்ன பண்ணும், நாங்கள் தூக்கிடுங்க, அவன் மட்டும் போட்டுக்கலாம். அவன் டெல்லிக்கு செல்கிறான். ஓகே, செல்கிறான். ஆக்சுவலி எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருந்தா டைம் ஆகுறதுக்கு நம்ம வந்து ஷார்ட்டா நம்ம எது வேணுமோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மற்றதை மட்டும் ரெஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவன் டெல்லிக்கு செல்கிறான். இது சாதாரண பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இதே இருக்கு. அவன்கிறது என்னது, அவன்கிறது வந்து ஹீ. ஓகேங்களா? ஹீ போட்டுக்கணும். ஹீ வந்தாவே நமக்கு என்ன, ஹீ சீட் வந்தாவே வெர்பு கூட எஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன வரும், ஹீ கோஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஹீ கோஸ் டு டெல்லி. அவ்வளவுதான், அவன் டெல்லிக்கு செல்கிறான். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணுவோம், அடுத்து இது சாதாரண பிரசன்ட் டென்ஸ். அடுத்தது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவன் டெல்லிக்கு சென்றிருக்கின்றான் வரும். ஓகேங்களா? அப்ப அவன் டெல்லிக்கு சென்றிருக்கின்றான். இதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப அவன்கிறது வந்து ஹீ. ஓகேங்களா? ஹீயா மாறிடுங்க. ஹீ பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஹீ சீட்டுக்கு பக்கத்துல ஹேஸ் யூஸ் பண்ணிக்கணும். மற்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா தே வி யூக்கு பக்கத்துல என்ன பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்ப ஹீ ஹேஸ் கான் டு டெல்லி. அவ்வளவுதான், அவன் டெல்லிக்கு. அதே மாதிரி வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆல்ரெடி இருக்கு. அப்ப ஹீ ஹேஸ் கான் டு டெல்லி, அவன் டெல்லிக்கு சென்றிருக்கின்றான் வந்துடும். ஓகேங்களா? இதான் நமக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்ப அடுத்து பாருங்க, அவன் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றான்னு ஒரு இங்க வந்து அவன் எங்க இருக்கான், அவன் டெல்லி போயிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அவன் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றான். இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படி வருது, அவன்கிறது என்னது நமக்கு ஹீ. ஓகேங்களா? அவனுக்கு பக்கத்துல ஹீ போட்டுக்கணும். போட்டாச்சுங்களா? அடுத்து என்ன பண்ணும், டெல்லிக்கு ஆல்ரெடி டு டெல்லி இருக்கு, சென்று கொண்டிருக்கின்றான் அது என்னது கோயிங் இருக்கு. அப்ப என்ன வரும், ஹீ பார்த்தா என்ன யூஸ் பண்ணு, இஸ் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஹீ இஸ் கோயிங் டு டெல்லி. அவ்வளவுதான், அவன் டெல்லிக்கு போய் கொண்டிருக்கின்றான். ஓகேங்களா? இது அடுத்தது பாத்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் பொண்ணு இந்த இடத்துல. ஓகே, அவன் 4 நாட்களாக டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றான். அப்ப என்ன பொண்ணு இந்த இடத்துல, அவன் பொண்ணு. அவன் 4 நாட்களாக டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றான் வரும். ஓகேங்களா? ஓகே, அவன் 4 நாட்களாக டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றான். இதனது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் அவன்கிறது வந்து ஹீ. ஓகேங்களா? ஹீ ஹேவ் வருமா, ஹேவ் தூக்கிட்டு என்ன பண்ணும், ஹேஸ் போடணும். ஓகேங்களா? ஹி ஹேஸ் பீன். அவ்வளவுதான், he has been going to Delhi for 4 days. இதான் நமக்கு அவனை வச்சு எழுதுறது, அதாவது ஹீயை வச்சு எழுதுறது. ஸோ அவன் டெல்லிக்கு செல்கிறான்னா he goes to Delhi. வெறுப்பு கூட என்ன பண்ணணும், எஸ் போட்டுக்கணும். அவன் டெல்லிக்கு சென்றிருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம், he has gone to Delhi போடணும். ஏன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹேஸ் போடணும். he சீட்டா இருந்தா வெறுப்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் நம்ம என்ன பண்ணணும், இங்க போடணும். அப்ப he has gone to Delhi. அடுத்து அவன் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றான். அப்ப போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவன்கிறது ஹீ போடணும். ஓகே, அப்ப கண்டினியூஸ் என்ன பண்ணணும், ஹீ பக்கத்துல பி ஃபார்ம் இஸ் யூஸ் பண்ணணும். ஹீ சீட்னால இஸ் யூஸ் பண்ணிக்கணும். இஸ் யூஸ் பண்ணணும். வெர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். டு டெல்லி, அவன் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றான். he is going to Delhi. அவன் டெல்லிக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவன் 4 நாட்களாக டெல்லிக்கு சொன்னான். he has been
கோயிங் டு டெல்லி ஃபார் 4 days. அவன் 4 நாட்களாக டெல்லிக்கு சென்றிருக்கிறான். இந்த அவன் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அவள் கூட போடலாம். அவள் போட்டால் சி போடணும். சி கோஸ், அது சி ஹேஸ், அது சி இஸ், அது சி ஹேஸ் பீன். அவன் போட்டால் என்ன பண்ணணும், ஹி. அவள் போட்டால் சி போடணும். ஓகேங்களா. இது அடுத்தது என்ன பண்ணி இன்னொன்று பார்த்தலாம். டே போட்டு பார்த்தலாம். டேனா என்னது, அவர்கள். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், அவர்கள் 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 டெல்லிக்கு செல்கிறார்கள். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ளூரல், அதாவது பன்மை நம்ம சொல்றோம். ஓகேங்களா. பன்மைனா இந்த மாதிரி கல்கள்னு வரும். கல்கள், அவர்கள். ஓகேங்களா. செல்கிறார்கள். அப்ப என்ன வரும், இதை எப்படி நம்ம இங்கிலீஷ் எழுதுறது, அவர்கள்ங்கிறது தே. ஓகேங்களா. தே. இப்ப என்ன தேக்கு பார்த்தா என்ன பண்ணணும், கோ தான் போடணும். ஓகேங்களா. எஸ் போடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இதை எடுத்துடணும். தேக்கு பார்த்தா என்ன பண்ணணும், தே கோ டு டெல்லி. அவ்வளவுதான். தே கோ டு டெல்லினா அவர்கள் டெல்லிக்கு போகிறார்கள், இல்லாட்டி செல்கிறார்கள். எல்லாம் ஒண்ணு, எல்லாமே ஒண்ணுதான். அப்ப அவர்கள்ங்கிறதுக்கு தே, செல்கிறாங்கிறதுக்கு கோ, டெல்லிக்கு அப்படிங்கிறதுக்கு டு டெல்லி. அப்ப தே கோ டு டெல்லினா அவர்கள் டெல்லிக்கு போகிறார்கள். அது செல்கிறார்கள், எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார்கள்னு வரும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே மாற்றணும். ஸோ அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார்கள். ஸோ இது எப்படி நமக்கு, அவர்கள்ங்கிறது நமக்கு தே. ஃபர்ஸ்ட் தேவை போட்டுரும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ தேக்கு பார்த்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ தேக்கு பார்த்தா ஹேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பிளண்டர் மிஸ்டேக் ஆயிரும். இவனுக்கு பேசிக் இங்கிலீஷே தெரியல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், தேக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணணும், ஹேவ் யூஸ் பண்ணணும். கண்ணை முடிட்டு. ஸோ தே ஹேவ். அவ்வளோதான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆல்ரெடி இருக்கு. ஓகேங்களா. தே ஹேவ் கான். நம்ம அப்படின்னு டைம் எழுதலாம். they have gone to டெல்லி. அவங்க டெல்லிக்கு சென்றிருக்கின்றார்கள். அவங்க டெல்லி போயிருக்காங்க, அவங்க டெல்லி போயிருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. they have gone to டெல்லி. அடுத்து பாருங்க, அவர்கள் அவர்கள் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். கொண்டிருக்கின்றார்கள். ஓகே, இந்த மாதிரி வரும். அவர்கள் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஓகே. அப்ப எப்படி இருக்கு, அவர்கள் தே யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ தே போடணும், அவர்கள் தே போட்டுக்கணும். தேக்கு பார்த்தா என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. வி ஆர், தே ஆர், யூ ஆர். ஓகே. அது மூணு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணிக்கணும். அப்ப தே ஆர் கோயிங் டு டெல்லி. அவர்கள் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஓகேங்களா. சென்று கொண்டிருக்காங்க, இல்லாட்டி போய் கொண்டிருக்காங்களே, அது ஒண்ணுதான். அவங்க ஒரு வாரமா டெல்லிக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க 4 நாளா டெல்லிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ணும், அவங்க தூக்கிட்டு அவர்கள் பண்ணணும். அவர்கள் 4 நாட்களாக டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் பண்ணும். ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணணும், மாத்திக்கணும். ஓகேங்களா. இப்ப என்ன யூஸ் பண்ணணும், இங்க பாருங்க. இவன் அவர்கள் 4 நாட்களாக டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் நம்ம சொல்றோம். அவங்க 4 நாள் டெல்லி போயிட்டு இருக்காங்கப்பா, இன்னும் போய் சேரல அப்படின்னு நம்ம சொன்னோம். இழுத்து போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ தட் அவர்கள்ங்கிறது நமக்கு தே வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா. தே என்ன பண்ண, டேக்கு பதிலாக ஹேவ் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். they have been going to Delhi for 4 days. அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நமக்கு என்னது கம்பேரிசன். ஓகேங்களா. ஸோ அவர்கள் டெல்லிக்கு செல்கிறார்கள் அப்படின்னா they go to Delhi. அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார்கள் அப்படின்னா they have gone to Delhi. அது தேன அவர்கள் பிரசன்ட் என்னது, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னத்தோம், நம்ம ஐ பக்கத்துல ஹேவ் யூஸ் பண்ணணும், வீக்கு பக்கத்துல ஹேவ் யூஸ் பண்ணணும், யூக்கு பக்கத்துல ஹேவ் யூஸ் பண்ணணும், தேக்கு பக்கத்துல இருக்கணும் ஹேவ் யூஸ் பண்ணணும். வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். அப்ப வெர்ப் என்னது நமக்கு கோ. அப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது, கோ, வென்ட், கான். அது மூணாவது வெர்பை தூக்கி நம்ம இங்க போடணும். அடுத்து டு டெல்லி, they have gone to டெல்லி. அடுத்து அவர்கள் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள், அவங்க டெல்லி போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், தே போட்டு பக்கத்துல என்ன பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணிக்கணும். யூ வந்தா ஆர் யூஸ் பண்ணிக்கணும், வி வந்தா ஆர் யூஸ் பண்ணிக்கணும். அப்ப தே ஆர்
வெறுப்பு கூட ஐஎன்ஜி போட்டுக்கணும். தே ஆர் கோயிங் டு டெல்லி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அவர்கள் 4 நாட்களாக டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்லணும்? தே ஹேவ் போடணும். ஓகேங்களா? தே போட்டு அவர்கள் தான் தே. இங்க இங்க அதாவது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஹேவ் போடணும். ஓகேங்களா? ஹேவ் பீன். ஸோ தே ஹேவ் பீன் கோயிங் டு டெல்லி ஃபார் 4 days. ஓகேங்களா? இதுதான் நமக்கு கம்பேரிசன். இது நமக்கு பாசிட்டிவ் மட்டும் நம்ம பார்த்துக்கோம். அடுத்து பாசிட்டிவ்ல கொஸ்டின் எப்படி பார்க்கறது கம்பேரிசன்ங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இல்லாட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோ பார்க்கலாம், ஃபிசிக்ஸ்லையும் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.